வணக்கம். மகர ராசினியர்களுக்கு வணக்கம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட மகர ராசினியர்களுக்கு, அதாவது இதைவிட ஒரு நல்ல நேரம் கிடைக்க நீங்கள் காத்திருக்க வேண்டும். இப்பொழுது நல்ல நேரமாக உங்கள் ராசியை சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு நல்ல பதவியை கொடுக்கக்கூடியவர், வருமானத்தை கொடுக்கக்கூடியவர், திருமணத்தை கொடுக்கக்கூடியவர், திருமணமானவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு பகவான். பொதுவாகவே குரு பகவான் தனகாரகன் என்று அழைக்கப்படுவார். குரு அதாவது இல்லாததை கொடுக்கக்கூடிய கடவுள் எது என்றால் நவகிரகத்தில் குரு கிரகமும் அந்த குருவிற்கு அதிபதியான குரு தட்சிணாமூர்த்தி பகவான் தான். திருமணத்தை நடத்தி வைப்பார். உடம்பு சரியில்லையா, உடல் ஆரோக்கியத்திற்கு குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்று கொண்டக்கடலை மாலை போட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தால் அந்த சக்தி கொடுப்பார். பதவி உயர்வு வேணுமா, நவரத்தில் குரு பகவானை கொடுக்கலாம். திருமணம் நேரம் வருதா, குரு பலம் வருதா, குரு பகவானை பாருங்கள். டிரான்ஸ்ஃபர் ஆகணுமா, உடல் ஆரோக்கியம் பெறணுமா, எல்லாவற்றுக்கும் குரு பகவான். பொதுவாக 27 நட்சத்திரங்களுக்கும் குரு பகவான் அவர் நல்ல இடங்களில் நல்ல ஸ்தானங்களில் வரும்போது நன்மை செய்வார். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார். கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் முயற்சியை இப்பொழுது தீவிரமாக்குங்கள், வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு 6ஆம் இடத்தில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். யோகமான நேரம், வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நேரம். 3ஆம் இடத்தில் சனி எப்பொழுதுமே யோகத்தை கொடுப்பார். இப்பொழுது கூடுதலாக குருவின் பார்வை சனி மீது விழுவதால் நிறைய நன்மைகள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தின் மீதும் குரு பார்வை. வீடு கட்டும், வீடு வாங்க நிலையில் உள்ளவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வீடு விற்க வேண்டும் என்று முயற்சி செய்வோருக்கு செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயம் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. நல்ல விலைக்கு விற்று அதன் மூலமாக உங்கள் கடனை அடைச்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய யோகமான நாள். 7ஆம் இடத்துல சந்திரன், குரு, சுக்கிரன் 3 கிரகங்கள் யோகங்களை வாரி வழங்கப் போகிறது. நிறைய குடும்ப நிலை ஒரு கவலைக்கிடமாக இருந்திருந்தால் அந்த நிலை இப்பொழுது மாறப்போகிறது. யார் மூலமாக எந்த நன்மைகள் வரும் என்று யாருக்கும் தெரியாது. உங்கள் முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வாருங்கள். 8இல் கேது, ராசிக்கு தனஸ்தானத்தில் ஒரு பாம்பு. குடும்பம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் ஒரு பாம்பு. இந்த பாம்பு உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால், ராகு என்ற பாம்பு உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். கெட்டவர்கள் விலகுவார்கள், நேர் வழி கிடைக்கும். யாரை எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற சக்தி உங்களுக்கு உள்ளது. மகர ராசினியர்களுக்கு எதையும் சுலபமாக செய்து விடுவார்கள். என்னால் இது முடியாது என்ற நிலை அவர்களுக்கு இருக்காது. தைரியமாக பேசுவார்கள். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். ஒரு பெண்களாக 7 ஆணுக்கு சமமான ஒரு தைரியத்தை பெற்றிருப்பார் மகர ராசினியர். இதில் 1-2 பேர் விதிவிலக்காக மாறி இருக்கலாம். அது லக்னத்தின் அடிப்படையில் இருக்கும். 12 லக்னங்கள் 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னங்கள் உருவாகும். எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். உங்களுக்கு ராகு தசை நன்மை செய்ய வேண்டும் என்றால் திருநாகேஸ்வரம், திருக்காளஹஸ்தி, கீழ்பெரும்பள்ளம், நாகர்கோயில் போன்ற சர்பஸ்தலங்களுக்கு சென்று அந்த ராகு கேது பூஜை, நிவர்த்தி பூஜை செய்துவிட்டால் நன்மைகள் நிறைய நடக்கும். ராகு நன்மை செய்ய வேண்டும் என்றால் கோமேதகம் ரத்தினம், கோமேதகம் ஒரு 6 கேரட் 7 கேரட்டில் 7 என்பது பாம்போட எண்ணு. அதை கோமேதகம் ரத்தினம் அணிவது ராகு தசையில் வெற்றிகளை கொடுக்கும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்வதற்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கோமேதக ரத்தினம் கொடுக்கும். ராகு அப்படியே கெட்டதையும் கொடுப்பார், நல்லதையும் வாரி வாரி கொடுப்பார்.
நாம் தேர்ந்தெடுப்பது நல்லதாக இருந்தால் அது பல மடங்காக நமக்கு கிடைக்கும். அதே கெட்ட நண்பர்கள், கெட்ட வழியில் நீங்கள் சென்றால் வாழ்க்கை கெட்டு குட்டிச்சோறு ஆகிடும். அதனால் ராகு திசையை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு திசை மகர ராசினர்களுக்கு பெரும்பாலோருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அல்லது கணவனுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு ஏதோ சிக்கல், கடன் தொல்லைங்க, இப்படி ஒரு சிக்கலை உருவாக்கும். அதற்காக குரு பகவானை வழிபடுங்கள். சனி மகா திசை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அதிகமாக நன்மை செய்யக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு நீங்கள் யாரை கும்பிடுறீங்களோ இல்லையோ பிள்ளையாரையும் சனீஸ்வர பகவானை கும்பிட்டு அவங்களுக்கு வாழ்க்கையில் கெட்டதே நடக்காது, நல்லதே நடக்கும். அடுத்து அதிகமான நன்மைகளையும் சுகங்களையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். மகர ராசியில் தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார், வேறு எந்த ராசியிலும் கிடையாது. அதனால் மகர ராசியில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி. வீடு, நிலம், வாகனம், நகைகள், புகழ், பதவி உயர்வு இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர். அரசாங்க கிரகத்திற்கு சூரியனும் செவ்வாயும் தான். அப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிறைய லாபங்களை கொடுக்க போகிறார், நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் வீட்டில் இருந்தே அந்த ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம், அல்லது நீங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடலாம். இல்லாத ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற, உங்கள் சக்திக்கு இயன்ற உணவு அல்லது உடை அல்லது ஸ்கூல் ஃபீஸு, அல்லது சில பேர்களுக்கு நடக்க முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக்கு, சில பேர்களுக்கு கொடை, இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த சனி தோஷம் நீங்கும், சனி யோகத்தை கொடுக்கும். மகர ராசியை பொறுத்த மட்டில் பராபவ வருடம், ஆனி மாதம், துவாதசி திதி, புனர்பூச நட்சத்திரம். தனுசு ராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம். அவர்களிடம் மிக அமைதியாக, பொறுமையாக, இனிமையாக பழகுவதன் மூலமாக, அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை நிம்மதியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். மகர ராசி, இது போன்ற நல்ல நேரம் நீங்கள் காத்திருக்க வேண்டும். நல்ல நேரம் இது. இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 3 கிரகங்கள், சந்திரன் 7 கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி ராசியை பார்த்து கொண்டிருப்பது, குரு பகவானும் சுக்கிர பகவானும், 2 குருமார்கள், தன குருமார்கள் உங்களை பார்ப்பது யோகம். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி அனைத்தும் கொடுக்க எல்லா கடவுள்களும் அருள்புரியட்டும். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க.